வணக்கம். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோல பார்க்க போறோம். வீக்கெண்ட்ல நான் என்னென்னலாம் சமைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸட் வெஜிடபிள் கூட்டு பண்ண போறேன். அதுக்கு கேரட், பீன்ஸ், பட்டாணி, கொஞ்சமா பாசிப்பருப்பு, இதோட கேரட் கீர் பண்ண போறேன். அந்த கேரட் 2 நல்லா தோல் சீவி, அதோட 4 பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு 3 விசில் விட்டு குக்கர்ல இறக்கிடலாம். குக்கர் ரெடி ஆயிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம சின்ன வெங்காயமும் சுண்டக்காய் போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் தாராளமா விட்டு கடுகு, கடலப்பருப்பு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த தக்காளியோட நான் குழம்பு மிளகாத்தூளையும் அரைச்சிட்டேன். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா லெமன் அளவு புளியை கரைச்சி விட்டுருக்கேன். இதை நல்லா விட்டுட்டோம்னா நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, தனியாத்தூள், மிளகாத்தூளோ இல்லை குழம்பு தூளோ போட்டால் சூப்பராக வத்த குழம்பு ரெடி ஆகிடும். இது மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கடைசியில் இறக்கும் போது கொஞ்சமாக வெல்லம் போட்டிங்கன்னா ஜம்முன்னு ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் சுண்டைக்காவை நல்லா மொறுன்னு கருப்பு கலர் ஆகணும். அது மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த வத்த குழம்புல சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை சுண்டைக்காய் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கத்திரிக்காய் காரக்கறி பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி இருக்கிற கத்திரிக்காயை விட்டு நல்லா மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோன்னா சூப்பரான கத்திரிக்காய் காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னென்னலாம் சமைச்சிருக்கேன் அப்படின்றது பார்க்கலாம். சுட சுட சாதம், பருப்பு, வத்த குழம்பு, பருப்பு ரசம், கத்திரிக்காய் காரக்கறி. இப்போ மிக்சட் வெஜிடபிள் கூட்டுக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பு, கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி எல்லாம் ஒரு காஞ்ச மிளகாய் விட்டு, நான் இதுக்கு தேங்காய் அரைச்சி விடலை, துருவின தேங்காய் மேலே போட்டு போகிறோம். அப்போ நல்லா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு தேங்காய் விட்டோம்னா இது நல்லா வதக்கி அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு வதங்கினதுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் இந்த கூட்டு நெய் விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அப்பளத்தோட கேரட் மில்க்குக்கு கேரட்டை நல்லா பிளெண்ட் பண்ணி அதில் நல்லா காய்ச்சி ஆறின பாலை விட்டு, நான் இதில் ஸ்வீட்டுக்கு எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா அதுலேயே நான் டேட்ஸ் போட்டிருந்தேன், முந்திரி, திராட்சை போட்டிருந்தேன். அதனால் அந்த டேஸ்ட்டே எனக்கு போதும்னுட்டு இப்போ இதே நம்ம கேரட் கீர் பண்ணுறதா இருந்தால் நெய்யில் முந்திரி, திராட்சைலாம் இதில் தாளித்து விட்டு பண்ணலாம். இப்போ இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு சண்டே ஸ்பெஷல் ஃபுல் மீல்ஸ் பாருங்கள். இன்னைக்கு சாதம், சுட சுட சாதம், பருப்பு, கத்திரிக்காய் காரக்கறி, கோஸ் கூட்டு, கேரட் கோஸ் எல்லாம் போட்டு மிக்சட் கூட்டு, அப்பளம், தயிர், கேரட் மில்க்கு, வத்த குழம்பு, பருப்பு ரசம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. வித்யா மென்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.